ஹே ஆல் வெல்கம் டு காரியல் vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் மெனு பிளாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுதாங்க நம்ம காரியல் ஹேர் ஆயில். நம்ம ஹேரில் ஏற்படுற எல்லா வகையான டேமேஜஸ்க்குமே இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். உங்கள் ஹேரில் ட்ரைனஸ், ஃப்ரிசினஸ், டேண்ட்ரஃப், இச்சி ஸ்கேல்ப், ஹேர் ஃபால், பிளாண்ட் ஹேர் இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கும் நம்ம காரியல் ஹேர் ஆயில் வேணும்னா மறக்காம கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரெசிபி மட்டன் குருமா. ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டனை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் பீன்ஸ். நல்லா 3 வெங்காயம் தக்காளியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குழம்பு பாத்திரத்தில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டனை நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போது மட்டனை குக் பண்ண தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் மட்டன் வேக வைக்கிறதுக்கு கல்லுப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 minutes அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா குக்கர்லேயும் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் யூஸ்வலாக அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஓப்பன் மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ மட்டன் வந்து ஒரு 90% அளவுக்கு குக் ஆன உடனே நம்ம வச்சுருக்க பீன்ஸை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மட்டனோட அந்த பீன்ஸ் குக் ஆகும் போது எது பீன்ஸ் எது மட்டன்னே தெரியாதுன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டனும் பீன்ஸும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இதில் நம்ம வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு 5 ஸ்பூன்ஸாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை 4த்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா இந்த பதத்துக்கு கொதித்து வரணும். இப்போது இதை நம்ம வேக வச்ச மட்டனில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கடாயை வேஸ்ட் பண்ணாமல் அதிலே தண்ணி ஊற்றி மிச்சம் இருக்கிற கிரேவியெல்லாம் அலசி அதிலே ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மட்டனில் நம்ம போட்டிருக்க பீன்ஸ் அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். இது கொதிக்கிற டைமில் நம்ம ஒரு கோகனட் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா 1/2 மூடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 4லேருந்து 5 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுருள் பட்டை இத்தனையும் ஆட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச அந்த விழுதை அந்த குழம்புல ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சுன்னா நம்மளோட மட்டன் குருமா ரெடி. இதை ரைஸை விட இட்லிக்கு நல்லா சாம்பார் மாதிரி நல்லா மிதக்க ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிஷ் சிக்கன் 65. இதுக்கு 1/2 kgக்கும் கம்மியாக நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம். அண்ட் இதுதான் நம்ம எடுத்திருக்க சிக்கன் 65 பவுடர். யூஸ்வலாக சிக்கன் கடையில் கிடைக்கும்ல அந்த பவுடர் தான் நம்ம எடுத்திருக்கோம். எனக்கு மற்ற பிராண்ட்ஸை விட யூஸ்வலாக இந்த சிக்கன் கடையில் கிடைக்கிற பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் தான் சிக்கனே சாஃப்டாகும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க சிக்கன் 65 பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்கும், பட் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மசாலாலே இருக்கும், பட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மொறுன்னு இருக்குன்றதுனால ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்காவது மினிமம் வந்து மேரினேட் பண்ணணும். வேணும்னா நீங்கள் ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணிக்கலாம், பட் 1/2 அன் ஹவரே வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கும். அவ்வளோதான், 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சிக்கனெல்லாம் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பொரித்து எடுத்தால் நம்ம சிக்கன் 65ம் ரெடி. இப்போது பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நல்லா வாழை இலையில் வேக வச்ச முட்டை, சிக்கன் 65, நல்லா வெள்ளை சாதம், அப்புறம் கொதிக்க இருக்கிற நம்மளோட மட்டன் குருமா, அதுவும் நல்லி பீஸோட வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் மறக்காமல் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் காரியல் vlogsஐ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. So this is Gomathi signing off from Karyal Vlog. See you all in the next video. நல்லா மொறுன்னு குக் ஆகியிருக்க சிக்கன் 65 ஒரு பீஸ், நல்லா வேக வச்சிருக்க முட்டை, நல்லா பஞ்சு மாதிரி குக் ஆகியிருக்க மட்டன், இதை மூணுத்தையும் ரைஸில் வச்சு ஒரு பைட் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது தாங்க நம்ம காரியல் ஹேர் ஆயில். நம்ம ஹேரில் ஏற்படுற எல்லா வகையான டேமேஜஸ்க்குமே இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப், ஹேர் ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ், இச்சி ஸ்கேல்ப், ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை க்ரே ஹேர் ஆகுதுன்னா இதுக்கெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகும். உங்களுக்கும் நம்ம காரியல் ஹேர் ஆயில் வேணும்னா மறக்காமல் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா காரியல் ஹேர் ஆயிலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள்.